சென்னை தாம்பரம் செங்கற்பட்டு இடையே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க அதிமுக ஆட்சியில் எடுத்த நடவடிக்கை திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் தாவேக ஆட்சியில் அந்த திட்டத்தின் நிலை குறித்து எடப்பாடி பழனிசாமி வினா எழுப்பியதற்கு விடையளித்த அமைச்சர் ஆதவர்ஜுனா விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை குமரி இடையே 8 வழிச்சாலைக்கான பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நம்மளுடைய மானிய கோரிக்கையிலேயே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 8 வழிச்சாலையாக உயர்த்துவதற்கான அறிவிப்பை நம்ம கொடுத்திருக்கோம். அதுக்கான டிபிஆர் ப்ராஜெக்டை உடனடியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை சந்திக்கும் பொழுது இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவரோட விவாதித்தோம். அதில் முக்கியமாக சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிகப்படியான போக்குவரத்து இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சாலைகளை 8 வழி சாலைகளாக கொண்டு வந்தால் தான் அடுத்த 30 வருஷத்துக்கான போக்குவரத்து பிரச்சனையும் குறிப்பாக இந்த ரோட்ல தான் அதிகமான விபத்துகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையை நோக்கி வரும்பொழுது நம்ம திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்துட முடியும். ஆனால் செங்கல்பட்டுல இருந்து நம்ம ஏர்போர்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. ஸோ இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொன்னதை ஆல்ரெடி அரசினுடைய கவனத்தில் இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, திருவள்ளூர்லேருந்து பெங்களூர்லேருந்து திருவள்ளூர் வரைக்கும் வந்தலாம். நான் திருவள்ளூர்லேருந்து திருப்பியும் பூந்தமல்லி ரோட கிராஸ் பண்றதுக்கு திருப்பியும் அங்கே ஒரு 3 மணி நேரம் ஆகுது. ஸோ சென்னையுடைய அதர் மாவட்டங்கள்லேருந்து மற்றொரு மாவட்டங்கள்லேருந்து உள்ள வர முடியுது ஹைவேஸ்ல. ஆனால் அந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டா இருக்கட்டும், திருவள்ளூரா இருக்கட்டும், இங்க இருக்கிற மகாபலிபுரம் மாவட்டம், இது யாரெல்லாம் சென்னை நோக்கி வரும்பொழுது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம போக்குவரத்து நெரிசல்ல இருக்கிறோம். இந்த சென்னை சுற்றில இருக்கக்கூடிய ரோட்ஸை இப்ப டிபிஆர் ப்ராஜெக்ட்ல கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர் சொன்ன அந்த ப்ராஜெக்டும் கவனத்தில் கொண்டு அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றிய அமைச்சரோடு இருக்கு. அதுல அவர் சொன்ன ப்ராஜெக்டை உடனடியாக அமல்படுத்துறதுக்கான எல்லா பணிகளும் நடக்கும்.